ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தோட வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து பார்த்தா வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாக 1000 நாமாஸ். இந்த 1000 நாமங்கள் வந்து எதை குறிக்குது, அதோட தன்மை என்ன, அதை வந்து அதோட ஈச் அண்ட் எவ்ரி நாமாவோட பலன்கள் பார்க்கலான்னு சொன்னோம். ஸோ நான் வந்து 5 நாமாக்களாக விளக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அது ரொம்ப வீடியோஸ் வந்து அதிகமாக கண்டென்ட் எடுக்குங்கிறதுக்காக. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாமா விளக்கிட்டு இருந்தேன்னா நான் 1000 நாமாக்கள் விளக்கி வைக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிரும் உங்களுக்கு, நான் டெய்லி வீடியோ போட்டாலும். ஸோ இதனால் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குங்கிறதுனால இதை வந்து 25 நாமாக்கள் வந்து ஒரு வீடியோவில் நான் விளக்கலான்னு இருக்கிறேன். அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமாவும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் ஒரு நாமாவை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலே. ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் டீப்பாக நம்ம போக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு டீப்பாக போகலாம். எசென்ஷியலான கண்டென்ட் நான் சொல்ல போகிறேன். சும்மா அது இதுன்னு நான் வந்து வேகாவும் போக மாட்டேன், புரியுது ஆனால் புரியலைங்கிற மாதிரி ஆன்மீக லாஜிக் நான் சொல்ல மாட்டேன். லாஜிக்கலாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்க, பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் 11 நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன இருக்குன்னா அம்பாலோ குணாதிசயமும் வர்ணனையும் இருக்கும். அதாவது வந்து பேசிக் வர்ணனை அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 நாமாக்கள் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. இது வந்து அவளோட குணாதிசயத்தை குறிக்கும். இது என்னென்ன? ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மாதான்னு சொல்லும் போது அவ இந்த பிரபஞ்சத்தோட அன்னை. இந்த பிரபஞ்சத்தோட படைப்புக்கு அவத காரணம். இது ஒரு லெவலில் சொன்னோம்னா உங்களுக்கு ஹிரண்ய கர்ப்பான ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் ஹிரண்ய கர்ப்பானா என்னன்னா நம்ம சாஸ்திரத்தில் வழிபடுத்தப்பட்டிருக்கு, நம்ம புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தோட கர்ப்பம், காஸ்மிக் ஊம்பும்பாங்க. இந்த காஸ்மிக் பூம் தான் வந்து ஸ்ரீமாதா. ஸோ வந்து அவள் பிரதானமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் தான் ஹிரண்ய கர்ப்பம். அவள் தான் அந்த பிரபஞ்சத்தோட கருவறை. அதில் தான் வந்து இந்த பிரபஞ்சமே உருவாகுது. நீங்கள் பிரபஞ்சத்தோட கருவறைக்குள்ளார தான் இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒரு துளி படைப்பு, நீங்கள் நான் இந்த சுற்றி இருக்கிற மரத்திலிருந்து செடி கொடி சூரியன் எல்லாமே வந்து அவளை கர்ப்பத்துக்குள்ளே இருக்கா. அப்போ அவள் கர்ப்பம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. அதான் வந்து ஸ்ரீ மாதா அப்படிங்கிற நாமம் வந்து குறிக்குது. ஸ்ரீ மகாராக்னி அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனே நீ வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை வந்துட்டு நீ தான் வந்து வழி நடத்தி கொண்டு போகணும், இதை நீ வந்து கட்டி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்துட்டு சிவனே வந்து லலிதா பரமேஸ்வரிக்கு வந்து கொடுத்ததா வந்துட்டு ஒரு கணக்கு இருக்கு. இது ஏன்னா வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை வந்து கேர் பண்ணி அதை வழிநடத்தக்கூடிய தன்மை வந்து இருந்தது, அம்பாளுக்கு மட்டும்தான் இருந்தது. சிவனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவன் வந்து அன்புள்ள கடவுள்னாலோ அவர் உட்காந்து எந்நேரமத்தில் பேம்பர் பண்ணிட்டு கேர் டேக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் நம்ம கைலாசத்தில் இருக்க சிவனையே எடுத்துக்குவோமே, அவரே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க மாட்டார். அவர் வேலையில் அவர் வாட்டுக்கு தியானத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. அவரோட ரோல் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. அம்பாலோட ரோல் மகாராக்னியா என்னன்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து கட்டி ஆள்றது அவளோட வேலை. சிவன் வந்து எம்பரர்னாலும் எம்பரஸ் இவ, ஓகேவா? இதான் வந்து மகாராக்னி. இப்போ இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த ஸ்ரீ மாதா அப்படிங்கிற நாமத்தை நீங்க சொல்லும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் விலகும். ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நீங்க ஒரு அங்கம் அப்படிங்கிற போது நீங்க வந்து சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சிறிதுன்னு அர்த்தம் அவளோட சைஸுக்கு. ஸ்ரீ மகாராக்னி அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு தலைமை பண்புகளை வந்து அருளக்கூடியவள். நீங்க இந்த ஓம் ஸ்ரீ மகாராக்னியை நமகன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சஞ்சலங்கள் இருக்கும்போது ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக. உங்களுக்கு தலைமை பண்பு வேணும், நான் வந்து ஒருத்தங்களை வழிநடத்தி கொண்டு போகணும், என் வாழ்க்கையில வந்துட்டு மற்றவங்களை வழிநடத்தி கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணம் வந்து நிறைவேறணும். ஓம் ஸ்ரீ மகாராக்னியை நமக, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி நமக. ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிற போது இந்த நாமத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிம்மத்தோட சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற மாதிரி. அந்த சிங்கம்ங்கிறது வந்து எதை குறிப்பிடுது? தைரியத்தை குறிப்பிடுது. இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு வந்து அவளுக்கு தேவைப்பட்டது தைரியம், நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன். இது ஏன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும், நீங்க ஒரு பெரிய விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு படைப்பாற்றல் வந்து தேவைப்படும். அந்த படைப்பாற்றலுக்கான ஆதாரம் தைரியம், கரேஜ். ஸோ கரேஜை கொடுக்கக்கூடியவ, படைப்பாற்றலையும் கொடுக்கக்கூடியவ அந்த கரேஜ் மூலமா. ஸோ ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு படைப்பாற்றலோட சேர்த்து தைரியமும் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த இது வந்துட்டு அம்மாவோட பேசிக் குவாலிட்டிஸை வந்து குறிக்குதா. அடுத்தது ஓம் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா. சிதக்னியிலிருந்து உதித்தவள் அர்த்தம். சிதக்னிங்கிறது என்னன்னா 3 அக்னி இருக்கு உங்க உடம்புல. மூலக்னி, ஜடரக்னி, சிதக்னி. இந்த 3 அக்னியோட ஒரு வேலை இருக்கு. இந்த மூலக்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க செக்ஷுவல் ஃபயர், உங்க செக்ஷுவல் எனர்ஜியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபயர். இந்த ஜடரக்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் ஃபயர், உங்களோட செரிமானத்துக்கான அக்னி. இந்த சிதக்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய எண்ண அலைகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அக்னி, உங்கள் புத்தியை வந்து தூண்டக்கூடிய அக்னி. உங்கள் புத்தி, உங்களுடைய மனசு, இந்த மனசை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அக்னி தான் சிதக்னி.
இந்த அக்னி வந்து ஹெல்த்தியா இருந்தா தான் உங்க மனசு ஹெல்த்தியா இருக்கும். இப்ப என்னன்னா அதுக்கு அடுத்த நாமத்தை பாருங்க, தேவ காரிய சமுத்தியதா. தேவர்கள் சேர்ந்து தேவர்களோட காரியத்தை நிறைவேற்ற வந்தது. தேவர்களோட காரியத்தை எதுக்கு நிறைவேற்ற வந்தா? இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர்கள் யாரை குறிப்பிடுறாங்க? நல்ல எண்ணங்களை வந்து குறிப்பிடுது. அப்போ உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எது மூலமா தூண்டப்படும்னா சிதக்னி மூலமா தூண்டப்படும். உங்க சிதக்னி தூண்ட 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 உங்க மனதில் வந்து நல்ல எண்ணங்கள் உதிக்கும். அது மூலமா நீங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாம். நல்ல எண்ணங்கள்ங்கிறது வந்துட்டு பொலைட்டான பர்சன்ங்கிறது கிடையாது. நல்ல எண்ணங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணங்கள், ரெண்டு பேருக்கு அட் த சேம் டைம். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல எண்ணங்கள்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு மட்டும் பிரயோஜனப்படும், இன்னொருத்தனுக்கு பிரயோஜனப்படுறது நல்ல எண்ணங்கள் கிடையாது. இல்ல இன்னொருத்தனுக்கு மட்டும் வாழ்க்கையில பிரயோஜனப்படும், ஆனா எனக்கு அந்த எண்ணங்கள்னால பிரயோஜனம் இல்லை, அந்த எண்ணங்கள் வேஸ்ட். உங்களோட தாட் ப்ராசஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா வின் சினாரியோ கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருப்பீங்க, உங்களுக்கு நீங்க பெனிஃபிஷியலா இருப்பீங்க. அந்த எண்ண அலைகள் எது? மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணெய், அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணெய் அலைகளை விதைக்கிறதுக்கு வந்து சிதக்னி குண்டம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுவோம். நீங்க வந்து கதையை கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும், பட் வந்து இதுதான் வந்து கான்செப்ட் இதுல. அப்போ இதுதான் வந்து 5 நாமக்கள். ஃபர்ஸ்ட் 5 நாமக்கள். 6வது நாம் உத்யத் பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. உத்யத் பானு சகஸ்ராபா அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும்போது அவ 1000 கோடி சூரிய பிரகாசத்தை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ரொம்ப ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, மத்தவங்க வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த நாமத்தை சொல்லணும். ஓம் உத்யத் பானு சகஸ்ராபாயை நமக. இந்த நாமத்தை வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உத்யத் பானு சகஸ்ராபா உத்யத் பானு சகஸ்ராபா அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஷைன் ஆவீங்க, மத்தவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ண இருப்பாங்க. அப்பனா வந்து புகழுக்காக நீங்க இந்த நாமத்தை வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து நீங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த நாமம் உதவும். சதுர்பாகு சமன்விதா அப்படிங்கிற போது 4 கரங்களை உடையவள். இந்த இடத்துல வந்துட்டு அவளுடைய வர்ணனை வந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு. உத்யத் பானு சகஸ்ராபான்னு சொல்லும் போதே ஆரம்பிச்சு சதுர்பாகு சமன்விதாங்கிற போது 4 கரங்களை உடையவள். அவள் நல்ல பிரைட்டா இருப்பா, 4 கரங்களை உடையவள். இந்த 4 கரங்களும் 4 விதமான குணாதிசயத்தை வந்து குறிக்கும். அது வந்து அடுத்ததுல பார்ப்போம். ராகஸ்வரூப பாஷாத்யா. பாசம்ங்கிறது ஒண்ணு வந்து கையில வச்சிருக்கக்கூடியது. அந்த பாசம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு உங்களை வந்து கட்டி உங்களை வந்து கரெக்டான டைரக்ஷனுக்கு இழுத்துட்டு போறதுக்காக அவ கையில பாசத்தை வச்சிருக்கிறான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எது வந்து ரைட் டைரக்ஷன் தெரியாம நீங்க வந்து இருளில் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு குழப்பத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கீங்கிற போது அவ வருவா, வந்து உங்களுக்கு வந்து உங்களை கரெக்டான டைரக்ஷன்ல எடுத்துட்டு போவா. இதான் வந்துட்டு ராகஸ்வரூப பாஷாத்யா. அப்போ வந்துட்டு உங்களை வந்து மதிமைக்கு கூட்டிட்டு போயிடுவா அவ பாசக்கயிறு வச்சு. ராக ஸ்வரூப பாஷாத்யா. அப்போ வந்துட்டு உங்களை அழகா கையத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவா. குரோதக்காரான் குசோஜ்வலா. அங்குஷத்தை இந்த கையில வச்சிருப்பா. அங்குஷம் எதுக்குன்னா உங்களை தேவையில்லாத விஷயத்த வந்து உங்க வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறியறதுக்கு. அது எண்ணங்களா இருக்கலாம், ஆட்களா இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகளா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிற வந்து தேவையில்லாத வந்து பீடைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வெட்டி எறிவா. குரோதக்காரான் குசோஜ்வலா. மனோரூபேக்ஷு கோதண்ட. கையில வந்து கரும்பு வச்சிருப்பா. கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு மனசை குறிக்கும். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அம்பால வந்துட்டு நீங்க துதிக்கும் போது என்னன்னா வந்துட்டு உங்க மனசு வந்து கரும்பு மாதிரி வந்துட்டு உங்க மனசு வந்துட்டு இனிப்பாயிரும். அது வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். உங்க மனசு வந்து ஸ்வீட்டா இருந்தா தான், உங்க மனசு வந்து இனிமையா இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில வந்து சாதிக்க முடியும். உங்க மனசு வந்து ரொம்ப கசப்பா இருந்தா நீங்க சாதிக்க முடியுமா? முடியாது. மனசு இனிப்பா இருக்கணும். மனசு இனிப்பா இருந்தா தான் வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். நீங்க மத்தவங்களுக்கு வந்து பிளசண்டா ஃபீல் பண்ணுவீங்க. பாத்தியா நம்ம வந்துட்டு இந்த பையன் பாரு எவ்வளவு வந்துட்டு பிளசண்டா இருக்கான், எவ்வளவு வந்து கியூட்டா இருக்கான், ஜாலியா இருக்கிறான் அப்படிங்கிற வந்து ஃபீலிங் இருக்கும். பொண்ணா இருந்தாலும் அப்படிதான், எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, நல்லா இருக்குது அவங்க வாராவே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வந்து மனோரூபேக்ஷு கோதண்டங்கிற அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போது உங்க மனசு வந்து இனிமையாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மந்திராவுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மந்திராவை நீங்க திருப்பி திருப்பி கூட சொல்லலாம். லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, என்ன தெரியுமா? அதோட அர்த்தம் அது உங்க லைஃப்ல எப்படி அப்ளை ஆகும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எடுத்து நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆமா, அப்போ இது எப்படி நீங்க உபயோகிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க ஒரு நாமாவையும் நீங்க எடுத்து, இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த மனோரூபேக்ஷு கோதண்ட இந்த மந்திரத்தை திருப்பி ஓம் மனோரூபேக்ஷு கோதண்டா ஏய் நமஹ, ஓம் மனோரூபேக்ஷு கோதண்டா ஏய் நமஹ அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க மனசுல அந்த இனிமை வந்து வரும். உங்க மனசு வந்து ஸ்வீட் ஆக ஆரம்பிக்கும். உங்க மனசுல இருக்க கசப்புகள்லாம் விலகும். அதாவது வந்து வன்மம், மற்றவங்களை வந்து பழி வாங்கணும், இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு விலகும். ஏன்னா மனசு இனிமையாக ஆரம்பிக்குது. இதை நீங்க தெரிஞ்சுக்க. பஞ்ச தன்மாத்திர சாயகனா அவ கையில வந்து 5 விதமான பூக்கள் வச்சிருப்பா. அந்த பூ வந்து அம்பு மாதிரி இருக்கும். இது எதுக்கு நான் வந்துட்டு உங்களுடைய பஞ்ச இந்திரியங்களை வந்து குறிக்கும். பஞ்ச தன்மாத்திர சாயக இது வந்து என்னன்னா வந்து உங்களோட சென்சஸை வந்து குறிக்கும். டச்சு, டேஸ்ட், உங்க சுவை, உங்களோட தொடு உணர்வு, இந்த மாதிரி வந்து 5 உணர்வுகள் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு குறிக்கும்.
அப்போ எடுத்துக்கிட்டோம்னா இந்த உணர்வுகள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து அவன் எம்பவர் பண்ணுவான். அப்படிங்கிற போது நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக உணர முடியும். ஜட மாதிரி சுற்றிட்டு இருக்க மாட்டீங்க, நல்லா வாழ்க்கையை உணர்வீங்க. இதுதான் வந்து மனோரூபேக்ஷு கோதன பஞ்ச தன்மாத்திர சாய. பஞ்ச தன்மாத்திரனா வந்துட்டு உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய சென்சஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ முடியும். நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப எக்ஸ்டாட்டிக்காக வந்து லீவ் பண்ண முடியும். இதான் வந்துட்டு இந்த 11 நாமாஸோட மீனிங். ஸோ அந்த ஒரு நாமாஸோட மீனிங்கை தெரிஞ்சு நீங்கள் சான் பண்ணிங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த சொன்ன வீடியோ நீங்கள் முழுசாக மறுபடியும் வந்து ரீவாட்ச் பண்ணுங்கள். ரீவாட்ச் பண்ணி உங்களுக்கு எது தேவைங்கிறது யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உத்யத் பாடு சகஸ்ராபா, இஃப் யூ வாண்ட் டு ஷைன் இன் லைஃப், வந்து ஷைன் பண்ணணும், நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த ராமாவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணும், என்னை வந்து யாருமே என்னை கண்டுக்காத மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த நாமா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட தேவை ஏதோ அதுக்கு ஒரு நாமா இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தோட பியூட்டி என்னன்னா இதுல வந்துட்டு ஒரு நாமா வந்துட்டு நம்ம லைஃப்ல எப்படி ஒன்று சூட் ஆகும். பட் அந்த நாமா எதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த நாமா உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க பொதுவாக வாசிச்சிங்கனாலே அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். பட் என்னன்னா அதுல ஒரு நாமா எடுத்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து சான் பண்றீங்க ரெகுலரானா அந்த தன்மையை வந்து உங்களுக்குள்ள ஊடுருவி உங்களுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இன்சைட்டோட விடைபெறுகிறேன். பாய். Ready?